மாதம்தோறும் 4 மில்லியன் பார்வையாளர்களைச் சென்றடையும் நமது நியூஸ் டைம் டிஎன் சேனலில் உங்களது விளம்பரங்கள் இடம்பெற வேண்டுமா? உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 7603836167. உங்களது பிசினஸை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல எங்களுடன் இணையுங்கள். வணக்கம். நியூஸ் டைம் டிஎன் நேயர்களுக்காக தெருக்கூத்து பகுதியில் நான் தாமோதரன் பிரகாஷ். இன்னைக்கு தமிழகத்தில் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய குழப்பத்தில் என்ன நடக்குது அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பிரேக்கிங் நியூஸோடு வரும். தமிழகத்தில் அதிமுக ஆட்சி அமைக்கிறது. அந்த அதிமுக ஆட்சி அமைக்கிறது எப்படி அப்படின்றதுக்கான விஷயங்களோட நான் வரேன். அதிமுக ஒரு 40-45 தொகுதிகள் தான் ஜெயிச்சிருக்கு. அந்த கட்சி எப்படி ஆட்சி அமைக்க முடியும்? ஒரு சைடில் 108 தொகுதிகளோட இவர் காத்துக்கிட்டு இருக்காரு விஜய். ப்ளஸ் அகில உலக பிரம்மாண்டமான கட்சியான காங்கிரஸ் 5 எம்எல்ஏக்களுடைய ஆதரவையும் கொடுத்துருக்காங்க. இவங்க எப்படி இதெல்லாம் மீறிட்டு எப்படி வெறும் 40-45 எம்எல்ஏக்கள் வச்சுருக்கக்கூடிய அதிமுக எப்படி ஆட்சி அமைக்கும் அப்படின்றது தான் டாஸ்க். எப்படி ஆட்சி அமைக்க போகுது அப்படின்றது தான் கதை. என்னென்னா, தாவேக்கா ஆட்சி அமைக்கிறது கிட்டத்தட்ட தமிழகத்துக்கு சூசைடு. எந்த விதத்திலையும் தகுதியான கொள்கையோ திட்டமோ ப்ரோக்ராமோ இல்லாத ஒரு கட்சி தாவேக்கா. இப்போ திமுக எப்படி தாவேக்கா ஆட்சி அமைக்கிற விஷயத்தில் என்ன பண்ண முடியும் அப்படின்றதான் திமுகவுடைய நிலைன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க ஃபஸ்ட்டு பண்ணுற தப்பு என்னென்னா, தாவேக்கா 113 பேர் பட்டியலில் தான் கவர்னர்கிட்ட கொடுக்குறாங்க. அப்போது அவர் கேட்குறாரு, 118 பேர் வேணும், நீங்கள் 2 நாள் அவகாசம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. இவங்க 2 கம்யூனிஸ்ட்கிட்டையும் விசிகாக்கிட்டையும் பேசுகிறாங்க. ஐயுஎம்எல் காதர் மொய்தீன் அருண்ராஜ் நேரடியாக பார்த்து பேசுகிறாரு. ஐயுஎம்எல் காதர் மொய்தீன் முடியாது, நாங்கள் கொள்கை கூட்டணி, நாங்கள் திமுகவுடன் தான் இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் விசிகா எம்எல்ஏக்கள் கூட்டம் நடத்தி முடிவு பண்ணுறோன்னாங்க. ஆனால் இன்றைக்கி எம்எல்ஏக்கள் கூட்டம் நடத்தவே இல்லை. இவங்க எல்லோரும் போயிட்டு ஸ்டாலினை பார்த்து பேசுகிறாங்க. அதே நேரத்தில் இவங்களுடைய கொள்கை முடிவாக என்ன சொல்கிறாங்கன்னா, பெரும்பான்மை பெற்ற கட்சியான தனிப்பெரும்பான்மை பெற்ற கட்சியான தாவேக்கா ஆட்சி அமைப்பதற்கு அனுமதி அளிக்கணும் அப்படின்றது இவங்களுடைய கொள்கை முடிவாகவே இவங்களுக்கு. ஸோ இவங்க அதை எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அடுத்தது இப்போ பார்த்தீங்கன்னா, தாவேக்காவுக்கு அடுத்தது பெரிய கட்சி எடுத்திங்கன்னா 70 தொகுதிகளுக்கு மேலே ஜெயிச்சிருக்கக்கூடிய திமுக தான். திமுக என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஆட்சி அமைக்க முடியாது அப்படின்னு அவங்க சொல்லிடுவாங்க. அப்போ அதுக்கு அடுத்த கட்சி எது? அதிமுக. அதிமுகவை கூப்பிட்டு கவர்னர் பேசணும் அப்படின்ற ஒரு நிலவரம் என்பது வருது. இப்போது அதிமுக நான் ஆட்சி அமைப்பேன் அப்படின்னு சொல்லும். அப்போது இவங்க என்ன சொல்லுவாங்க, திமுக அப்படின்னா அதுக்கு ஒரு ப்ரோக்ராமை வகுத்துருக்காங்க. இவங்க இன்றைக்கி சிஎம்மை போய் 2 கம்யூனிஸ்ட்டும் ஒரு விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் ஐயுஎம்எல் எல்லாருமே போய் பார்த்து பேசியிருக்காங்க. அவங்க ஸ்டாலின் கிட்ட கேட்டது இன்றைக்கி காங்கிரஸ் வெளியே போயிருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் எதிர்காலத்தில் பிஜேபியோட கூட்டணி சேர்வீங்களா அப்படின்னு. அதுக்கு ஸ்டாலின் சொன்ன பதில், என்னை நம்புங்க, என்னுடைய வார்த்தைகளை நம்புங்க, நான் என்றைக்குமே பாஜகவோட சேர மாட்டேன் அப்படின்றத அவர் சொல்லியிருக்கார். அப்போ அவங்க ரிட்டர்ன் நாங்களும் தாவேக்காவுக்கு ஆதரவை தர முடியாது, காங்கிரஸ் கட்சி வேணால் ஆதரவு தரலாம், நாங்கள் ஆதரவை தர முடியாது அப்படின்றது ஸ்டாலின்கிட்ட உறுதிப்பட சொல்லியிருக்காங்க. ரைட்டுங்களா? அப்போ இவங்க எல்லாரும் சேர்ந்து அடுத்த அரசியல் நகர்வு எப்படி போகும் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அப்போது அதிமுக ஆட்சிக்கு அதிகாரம் கோரும். அப்படி வரும்பொழுது திமுக ஐக்கிய குஜரால் ஆட்சியை ஆதரிச்சிருக்கு, சந்திரசேகருடைய ஆட்சியை ஆதரிச்சிருக்கு.
வாஜ்பாயுடைய ஆட்சியை ஆதரிச்சிருக்கு. இது எல்லாத்தையுமே எப்படி ஆதரிச்சிருக்காங்க அப்படின்னா, ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் அடிப்படையில் வந்து ஆதரிச்சிருக்காங்க. அதே மாதிரி அதிமுக ஆட்சி அமைச்சாலும் நாம் ஆதரிப்போம். ஏன்னா இன்னொரு தேர்தலை வந்து மக்கள் விரும்பலை, தமிழகமும் தாங்காது. அதே மாதிரி தாவேக ஆட்சிக்கு வந்தாலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய வளர்ச்சி என்பது தமிழகத்தில் மேலோங்காது. அது வந்து பின்னோக்கி போய்விடும். அதற்கான விஷயங்கள்ல தான் இருப்பாங்க. இந்த அதிமுக ஆட்சி அமைஞ்சா, அதிமுக கூட்டணி கட்சிகள் வேணா அதிகாரத்தை வந்து பங்கு போட்டுக்கலாமே தவிர, நாம வந்து அந்த ஆட்சியில பங்கெடுக்க கூடாது. இப்போ பிஎம் ஸ்ரீ மாதிரி திட்டங்கள், பிஜேபி திட்டங்கள் வந்தா அதை நம்ம எதிர்க்கணும். அதை வந்து அதிமுக அரசு ஏற்கக்கூடாது. திமுக அரசு கொண்டு வந்த மக்கள் நல திட்டங்களான காலை உணவு, அப்புறம் வந்து பெண்களுக்கான பஸ்ஸு போன்ற பல நல்ல திட்டங்களை வந்து அவங்க வந்து கண்டினியூ பண்ணணும் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. இவங்க பிஜேபியோட திட்டங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா, அந்த அரசுக்கு திமுக கொடுக்கக்கூடிய ஆதரவை, திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் கொடுக்கக்கூடிய ஆதரவு வந்து வாபஸ் வாங்கிடுவாங்க. இதுதான் இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங்கு. அதிமுக அரசு அமைவதற்கு திமுக பின்னால் இருந்து ஆதரவு அளிப்பதற்கான திட்டங்கள் அதுதான். இதில் வந்து பிஜேபி மட்டும் வெளியே நிற்கும். போஜராஜன் ஒரே ஒரு எம்எல்ஏ, ஊட்டி எம்எல்ஏ மட்டும் ஜெயிச்சிருக்காரு. அவர் மட்டும் வெளியே நிற்கும். ரைட்டுங்களா? பாக்கி இவங்களோட சேர்த்தா டோட்டலாக வந்து பிஜேபி இல்லாமல் திமுக அதிமுக சேர்த்தா சுமார் 120 எம்எல்ஏக்கள் வராங்க. ஸோ இந்த 120 எம்எல்ஏக்கள் லிஸ்ட்டையும் கொடுத்துட்டு 120 எம்எல்ஏக்கள் ஆதரவோட எடப்பாடியுடைய ஆட்சி வந்து அமையும். அவங்களுடைய கருத்துப்படி பார்த்திங்கன்னா, தாவேகா தலைவர் விஜய் வந்து தகுதியான நபர் கிடையாது. நிர்வாகம் வந்து 30 வருஷம் பின்னாடி போயிடும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சட்டமன்றத்தில் பில் பாஸ் பண்ணுறது போன்ற கோரிக்கைகளுக்கு, இப்போ நிதி கோரிக்கை அதில் வந்து தோத்துச்சுன்னா, நிதி கோரிக்கை வந்து சட்டமன்றத்தில் வருது, அதில் தோத்துருச்சுன்னா அந்த கவர்மெண்ட் வந்து ஃபெயில் ஆகிடும். அந்த மாதிரி இந்த கவர்மெண்ட்டை வந்து ஃபெயில் ஆக்காமல் நம்ம வந்து காப்பாற்றுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த உடன்பாடு ஏற்பட்டு இது வந்து ஒரு பேக்டாக வந்து இந்த விஷயங்கள் பேசப்பட்டு திமுக கூட்டணியோடு பேசி முடிக்கப்பட்டு, இந்த கூட்டணி வந்து அதிமுகவை ஆதரிக்கக்கூடிய ஒரு நிலையில் தான் இன்றைக்கி தமிழக அரசியல் போய்கிட்டு இருக்கு. இதுதான் அவங்களுடைய திட்டம். இந்த திட்டத்தை நோக்கி தான் வந்து இவங்க போயிட்டுருக்காங்க. எல்லா வேலையும் வந்து வேகமாக நடந்துக்கிட்டு இருக்கு. இவங்க வந்து போய் இன்றைக்கி தாவேகா வந்து கவர்னரை பார்த்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டெல்லாம் கோட் பண்ணி சொல்லியிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து எஸ்ஆர் பொம்மை கேஸில் வந்து ஃப்ளோரில் தான் வந்து ஒரு அரசோடைய ஸ்ட்ரென்த்து தீர்மானிக்கணும் அப்படின்னு இருக்குது. அந்த இதை வந்து கோட் பண்ணி காமிச்சிருக்காங்க. அதுக்கு கவர்னர் சொன்ன பதில், நீங்கள் 118 எம்எல்ஏக்கள் சீட்டை வந்து காட்டுங்க, அந்த லிஸ்ட்டை வந்து எங்களுக்கு கொடுங்க. அந்த லிஸ்ட்டு கொடுக்காம நான் உங்களை ஆட்சி அமைக்க அனுமதிக்க முடியாது. நீங்கள் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போங்க, இல்லை எந்த கோர்ட்டுக்கு வேணால் போங்க. அதை வந்து நான் வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு நான் தயாராக இருக்கேன் அப்படின்றது தான் இவருடைய பதிலாக இருக்குது. விஷயம் என்னென்னா, இதில் வந்து அமித்ஷா வந்து நேரடியாக லைனில் இருக்கார். அமித்ஷா வந்து நேரடியாக டைரக்ட் பண்ணுறாரு. அமித்ஷா வந்து என்ன சொல்கிறாருன்னா, காங்கிரஸ் டேக் பார்ட் பண்ணக்கூடிய கவர்மெண்ட்டு, அதுவும் 1967க்கு பிறகு காங்கிரஸ் அமைச்சர்கள் பங்கெடுக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் மறுபடியும் வருவதை பாஜக விரும்பலை. தாவேகா செஞ்ச மிகப்பெரிய மிஸ்டேக் என்னென்னா, காங்கிரஸை வந்து கூப்பிட்டு கூட்டணியில் சேர்த்துக்கிட்டதோடு இல்லாமல் அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 580 கோடி ரூபாய், ஒரு தொகுதிக்கு 20 கோடி ரூபாய் அப்படின்ற அடிப்படையில் 28 தொகுதிகளுக்கும் திமுக செலவு பண்ணியிருக்கு.
எவ்வளோ 580 கோடி ரூபாய் செலவு பண்ணி எலெக்ஷன் ஒர்க் வந்து திமுக பார்த்துருக்கு. 580 கோடி ரூபாய் செலவு பண்ணி எலெக்ஷன் ஒர்க்கு பார்த்ததோடு இல்லாமல் ஒரு ராஜ்யசபா உறுப்பினரையும் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போது இவங்க போயிட்டு தாவேகாவோட போட்ட அக்ரிமெண்ட்டில் அடுத்து வரக்கூடிய ராஜ்யசபா உறுப்பினர் வந்து யாருக்கு கொடுக்கணுன்னா காங்கிரஸுக்கு கொடுக்கணுன்னு ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க. அப்போது 580 கோடி ரூபாய் செலவு பண்ணி எலெக்ஷன் ஒர்க்கு பார்த்து 5 எம்எல்ஏக்களை ஜெயிக்க வச்சு ஒரு ராஜ்யசபா உறுப்பினரையும் ஜெயிக்க வச்சு டெல்லிக்கு அனுப்பி 20 ஆண்டு காலம் உங்களோட கூட்டணி இருந்து யாரும் பிரதமர்னு சொல்லாதப்போ ராகுல் காந்தியை பிரதமர்னு சொல்லி காங்கிரஸுக்கு நகமும் சதையுமாக இருந்து காங்கிரஸுக்கு கேரளாவில் கூட 9 எம்பிக்கள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழகத்தில் 10 எம்பிக்கள் கிடைக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி காங்கிரஸை முழுசாக வளர்த்தது வந்து திமுக. இந்த காங்கிரஸ் வந்து திமுகவுக்கு துரோகம் பண்ணிட்டு போகுது. இது ஒரு சைடு திமுகவுடைய காங்கிரஸ் மீதான கோபம் என்பது இது. அந்த ஸ்டேஜில் தான் திமுக வந்து இந்த முடிவை எடுக்குது. இவங்க அங்கே போயிட்டு ஆதரவு கொடுத்து ஆட்சி அமைக்கிறதுக்காக முயற்சி பண்ணும்போது தான் திமுக அதிமுகவை ஆட்சி அமைக்க செய்வது, அதுக்கு திமுக வந்து ஆதரவு அளிப்பது அப்படின்ற ஒரு நிலையை வந்து காங்கிரஸ் மேலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய கோபத்தில் தான் அவங்க எடுக்கிறாங்க. ஸோ இடதுசாரி கட்சிகள் எதிர்பார்க்கறது வந்து எதிர்காலத்தில் இவங்க திமுக பாஜக பக்கம் போயிடக்கூடாது அப்படின்னு தான் அவங்க எதிர்பார்க்குறது. அது வந்து கண்டிப்பாக நாங்கள் போக மாட்டோம், உங்கள் கூட தான் நிற்போம், உங்களோட தான் ட்ராவல் பண்ணுவோம், நாங்கள் ஆட்சிக்கும் அதிகாரத்துக்கும் எதுக்குமே நாங்கள் போக மாட்டோம், நாங்கள் வந்து எதிர்கட்சியாக உங்களோட தான் நிற்போம், கொள்கை ரீதியாக போராடுவோம், சட்டமன்றத்திலையும் போராடுவோம், சட்டமன்றத்துக்கு வெளியேவும் போராடுவோம், பாஜகவுடைய கொள்கைகளுக்கு எதிராக போராடுவோம், நிற்போம் அப்படின்ற ஒரு உறுதியை ஸ்டாலின் கொடுத்துருக்காரு. அப்படி ஒரு உறுதியை எதிர்கட்சியாக கொடுத்து அவர் வந்து இன்றைக்கி களத்தை ஃபேஸ் பண்ணுறார். இதுக்கிடையில் தாவேகா வந்து துண்டு துண்டாக உடையிறதுக்கான வேலைகள் வந்து பெரிய அளவுக்கு பல மட்டங்களில் நடந்துக்கிட்டு இருக்கு. ரைட்டுங்களா? எல்லாமே புது எம்எல்ஏக்கள், அவங்கள வச்சு விளையாடுறதுக்கான விஷயங்கள் என்பது நடந்துக்கிட்டு இருக்கு. அதிமுகவிலையும் எடப்பாடிக்கு எதிராக ஒரு பெரிய ரிபல் ஃபோர்ஸ் ஒன்று வந்து ரெடி ஆயிடுச்சு. வேலுமணி, சிவி சண்முகம் இவங்கெல்லாம் தயாரானாங்க. இவங்களை எல்லாரையும் அடக்குனது யாருன்னா அமித்ஷா. இப்போது நீங்கள் பண்ணாதீங்க அப்படின்றது தான். அமித்ஷாவுக்கும் காங்கிரஸ் கவர்மெண்ட்டு வரக்கூடாது, ஸ்டாலினுக்கும் திமுகவுக்கும் காங்கிரஸ் துரோகம் செய்துவிட்டு போன காங்கிரஸ் இடம்பெறக்கூடிய அரசு அமையக்கூடாது. 2 பேருக்கும் ஒரே பொலிட்டிக்கல் எய்ம் தான். அதனால் பாஜகவை நேரடியாக ஆதரிக்க முடியாது. அதனால் பாஜக அல்லாத அரசு, அது பாமகவாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அந்த அரசை வந்து நம்ம ஆதரிக்கிறோம். ஆதரித்து அவங்கள ஆட்சியில் அமர்த்தி அவங்க வந்து இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பார்க்குறாங்க. அதில் பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு 120 எம்எல்ஏக்கள் வராங்க. 121 எம்எல்ஏக்கள். அதில் பார்த்திங்கன்னா கணக்குப்படி பார்த்திங்கன்னா ஒரு எம்எல்ஏ போக வரக்கூடியது வந்து 120 எம்எல்ஏக்கள் வந்து டோட்டலாகவே வராங்க. இதுதான் பாஜகவுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு கோபத்துலேயும் சொல்லிடுறேன். அதாவது கிறிஸ்துவ மிஷினரிகிட்டேருந்து மெசேஜ் வந்தது, விஜய் முதலமைச்சர் ஆவது என்பது சாத்தான்கள் கையிலிருந்து அதிகாரம் தேவனின் கைக்கு வருதான் அப்படின்னு ஒரு மெசேஜ். இந்த மெசேஜ் எல்லாமே வந்து பெரிய அளவுக்கான விஷயங்களை ட்ரிகர் பண்ணியிருக்கு இந்த அரசியல் டெவலப்மெண்ட். இப்போது அடுத்தது இன்றைக்கி வந்து கவர்னர் கேரளாவுக்கு போக வேண்டியது, அவர் வந்து தன்னுடைய விசிட்டை போஸ்ட்போன் பண்ணிவிட்டு எடப்பாடி போய் சந்திப்பதற்காக அவர் வெயிட் பண்ணுறாரு. எடப்பாடி சந்தித்தவுடன் ஆட்சி அமைப்பதற்கான முயற்சிகள் எல்லாமே மேலிடத்தின் பாஜக காங்கிரஸ் ஆட்சி அமைப்பதை தவிர்ப்பதற்காக எடப்பாடி ஆட்சி அமைத்து அதை திமுக வெளியிலிருந்து ஆதரிப்பதை மேலிடத்து பாஜகவும் விரும்புகிறது. இன்றைக்கி நிர்மல்குமார் போயிட்டு சிபிஐ சிபிஎம் கட்சி தலைவர்களை பார்த்து பேசியிருக்காரு. அது ஒன்றும் இல்லை, விஜய் ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துருக்காரு. அந்த லெட்டரை செங்கோட்டையனை விட்டு கொடுக்கலான்னு இருந்தாங்க. செங்கோட்டையன் கொடுத்தா அவருக்கு பேச தெரியாது, அந்த இடத்துல பிரச்சனைகள் உருவாகும்னு சிடிஆர் நிர்மல்குமார் போய் அந்த லெட்டரை வந்து கொடுத்துட்டு வந்திருக்கார். ரைட்டுங்களா? ஸோ தமிழக அரசியல் நிலவரம் என்பது ஒரு பொலிட்டிக்கலான ஒரு விஷயத்தை நோக்கி நகர்கிறது.
இது எல்லாரும் சொல்கிறாங்க ரஜினிகாந்த் வந்து தான் இதை தொடங்கி வச்சாருன்னு. ரஜினிகாந்த் வந்து இந்த விஷயத்தை தொடங்கலை. ரஜினிகாந்த் வந்தது வந்து ஸ்டாலினுக்கு ஆறுதல் சொல்லணும். அப்பா ரொம்ப அப்செட்டாக இருக்கார், சாப்பிடாமல் இருக்கார், தூங்காமல் இருக்கார் அப்படின்னு நம்ம உதயநிதி சொன்னதுனால ரஜினி வந்து பார்த்து ஒரு நண்பர்ன்ற முறையில் ஆறுதல் சொன்னார். ரஜினிக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனால் இந்த இனிஷியேஷன் வந்து முன்னாடியே ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாமே அமித்ஷாவுடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு, எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பிரகாரம் தான் இது நடக்குது. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பிரகாரம் வந்த எடப்பாடி வந்து திமுக கிட்ட கேட்குறாரு. திமுக அதை டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஓகே சொல்லுது. அதுக்கப்புறம் சிபிஐ, சிபிஎம், விடுதலை சிறுத்தைகள், ஐயுஎம்எல், திமுக கூட்டணி கட்சிகளிடம் ஸ்டாலின் உட்கார்ந்து பேசி இந்த குறைந்தபட்ச செயல் திட்டத்தை விளக்கி, இந்த குறைந்தபட்ச செயல் திட்டம் வந்து மக்கள் நலத்திட்டங்களை தொடரணும், பாஜக கொண்டு வரக்கூடிய தவறான திட்டங்கள், பிஎம் ஸ்ரீ மாதிரி இருக்கக்கூடிய தவறான திட்டங்களை ஏற்கக்கூடாது, உதய் மின் திட்டம் மாதிரி, பிஎம் ஸ்ரீ திட்டம் மாதிரி, இந்தி திணிப்பு மாதிரி தவறான திட்டங்களை வந்து ஏற்கக்கூடாது. இதுதான் குறைந்தபட்ச செயல் திட்டம். மக்கள் நல திமுக அரசு கொண்டு வந்த மக்கள் நல திட்டங்களை தொடரணும் அப்படின்றதான் ஒரே சிங்கிள் அஜெண்டா. அந்த அடிப்படையில் தமிழகத்தில் பெரிய ஆட்சி மாற்றம் ஒன்று இப்போது திட்டமிட்டு பிளான் பண்ணப்பட்டு எல்லா மட்டத்திலையும் பேசி முடிவு பண்ணி ஒரு மூவ் வந்து நடந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு. நன்றி, வணக்கம்.